ஜோக்கர் அப்படின்னு ஒரு படத்துடைய இசை வெளியீட்டு விழா. குக்கு அப்படின்னு ஒரு படம் எடுத்தார்ல ராஜமுருகன், மனசுல சூற காத்து அப்படின்னு, அந்த படம் தான். அந்த படத்துடைய இயக்குனரான ராஜமுருகனுடைய 2வது படைப்பா இது வெளிவர இருக்கு. அதிகாரிகளையும் அரசாங்கத்தையும் கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு படமா உருவாயிருக்கு. படத்தை பார்த்த பலரும் என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னு பிரமிச்சு போற அளவுக்கு ட்ரைலர் உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய போல்டான ஒரு முயற்சி, பிளாக் பஸ்டரா ஆகாதுங்க அப்படின்னே சொல்லி எடுத்திருக்காரு. ஜோக்கர்னு பேர் வச்சா வரிவில கிடைக்காது, பரவாயில்ல அப்படின்னு நிறைய ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை பண்ணிருக்காங்க. பட விழால யார் யார் என்னென்ன பேசினாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அரசியலும் சமூகமும் இலக்கியமும் எந்த மாறுதலையும் தனக்குள் ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிற ஒரு முடிவோட சென்னைக்கு போய் சினிமாவில் சேரலாம் அப்படிங்கிற கனவோடு சரவணன் தான் எனக்கு டிக்கெட் போட்டு சென்னைக்கு கூட்டிட்டு வந்தது. சென்னைக்கு வந்ததுக்கு பிறகும் இங்கே என்னவாக போகிறோம் என்பது எனக்கு தெரியாது. சினிமாவில் பாட்டு எழுத போகிறோமா இல்லை தொடர்ச்சியாக கவிதை எழுத போகிறோமா என்கிறது கூட எந்த முன் யோசனைகளும் இல்லாமல் தான் நான் இருந்தேன். ஆனால் நான் இந்த மேடையில் நின்று கொண்டு இப்போது சொல்கிறேன், என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம், கேள்வி கேட்க ஆள் இல்லாம போடுறீங்க கொட்டம் என்ற பாடலை எழுதுவதற்காகத்தான் நான் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மேடைக்கு வந்தேன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த இடத்தை வந்து அடைந்திருக்கிறேன் என்பது பெருமையாக இருக்கிறது. ஷான் ரால்டன் அப்படின்ற ஒரு அமேசிங் மியூசிஷியன் பத்தி பேசலாம்னு நினைச்சேன். எனக்கு வந்து என்னுடைய மியூசிக்கல் ஜேர்னில வந்து 2 பேரை வந்து நான் ரொம்ப ஒரு குருவா நான் பார்ப்பேன். எனக்கு எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து அக்வயர் பண்ணதான். ஒன்று வந்து பிரதீப், இன்னொன்று வந்து ஷான் ரால்டன். அவங்க 2 பேரும் தான் வந்து மியூசிக் எப்படி பார்க்கலாம், பல விதமான மியூசிக் வந்து எப்படி ஒரே இடத்துல நம்ம கற்றுக்க முடியுன்ற ரொம்ப வியந்து நான் வந்து அவங்க கிட்ட நான் அதெல்லாம் கற்றுருக்கேன். ஸோ ஷான் ரால்டனோட மியூசிக்கல் எபிலிட்டி வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஹீஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மியூசிஷியன்ஸ் இன் த வேர்ல்ட் தட் ஐ நோ. ப்ளஸ் அவர் எழுதக்கூடியவர், பாட்டை அப்படியே டைரக்டாக பாட்டை பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வெகு சில டேலண்ட்ஸில் அவரும் ஒன்று. ஸோ அவருடைய ஸ்கில் வந்து கரெக்டான இந்த தமிழில், அதாவது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மூவிஸில் வந்து அது வந்து கரெக்டாக அது வந்து எல்லாருக்கும் எப்படி இருக்குன்றதை காட்டுறதுக்கு உண்டான ஒரு ரொம்ப நல்ல ஒரு படமாக நான் அந்த ஜோக்கரை பார்க்குறேன். ஸோ இது மேபி ஷான் ரால்டன் பண்ணக்கூடிய பல விதமான மேஜிக்ல இதுவும் ஒரு சின்ன ஒரு பார்ட்டா இருக்கும் நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள்ஸ் என்னங்கடா அவங்க சட்டம், என்னங்கடா அவங்க திட்டம், அந்த பாடல் ரிலீஸ் ஆனோடனே எல்லாரும் என்கிட்ட கேட்டது, என்ன அரசியல் படமா ஆரம்பத்திலேயே ஹீரோவா அப்படின்னு கேட்டாங்க. இது ஒரு அரசியல் படம் மட்டும் இல்லை, இது ஒரு நல்ல காதல் கதை கொண்ட ஒரு அரசியல் படம். இந்த படத்துல முதல்ல எனக்கு ராஜமுருகனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு எனக்கு வேற ஒரு கேரக்டருக்காக தான் என்ன அப்ரோச் பண்ணியிருந்தாரு. அதுக்கு காரணம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆரண்ய காண்டத்தில் நான் ஒரு வயசான வேஷம் போட்டேன். அது ஓகே. அப்புறம் என்னை பார்த்துட்டு, நான் இப்போ சென்னையில் இல்லை, திருவண்ணாமலையில் தான் இருக்கேன். நான் இருக்கிற இடம், என் பொண்ணு படிக்கிற ஸ்கூலு, நாங்கள் ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். அது ஒரு பெரிய மரங்கள் அடர்ந்த ஒரு இடத்துல இருக்குது. அவர் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டார் வீட்டுக்குள்ளே வந்தோடனே. நான் வேற மாதிரி இருந்தேன்னா அப்படியே பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் இந்த ஜோக்கரை நீங்களே பண்ணிடுங்க அப்படின்ட்டாரு. படம் வந்து ரொம்ப அக்கறையோடு எடுக்கப்பட்ட படம் அப்படின்றது வந்து அவங்க எடுத்துக்கிட்ட களம் மட்டும் இல்லை, அதை எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே, குறிப்பாக அவங்க டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதில் இருந்து சிங்கர்ஸ் ஆரம்பித்து ஆர்டிஸ்ட் வரைக்குமே வந்து ஒரு அக்கறையோட பண்ணப்பட்ட படம். அண்ட் இதுக்கு அவங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப தைரியமானவங்க, ஒரு ரொம்ப கட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு படத்தை இனிஷியேட் பண்ண முடியும். குறிப்பாக இந்த தலைப்பு, தமிழில் தலைப்பு இல்லைன்னா நமக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இல்லை. ஸ்டில் தே கோ வித் த டைட்டில். ஒரு டைரக்டரோட விஷன், அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, இது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. எஸ்பெஷலி நான் முதல்ல சாங்ஸ் பார்த்தப்போ வாய்ஸ் எல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சேன். அண்ட் அவங்க யார் பாடினாங்கன்னு அறிமுகப்படுத்தினப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு டீம் தேடி டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராஜா, உனக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஏன்னா இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது. நல்ல வேலை பண்ணல, ஏன்னா என்னோட நல்ல ப்ரொடியூசர் பிரபு பிரகாஷ் எல்லாரும்.
ஒண்ணுதான் அந்த இங்க இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் டைரக்டர்ல இருந்து மியூசிக் டைரக்டர்ல இருந்து எல்லாரும் பாடகர்கள்ல இருந்து எல்லாரும் ஆக்ட்ரஸ் எல்லாரும் பேசுறதுலயும் ஒரு வெள்ளந்தியான மனசு இருக்கு. எந்த ஒரு உள்ள எந்த மனசு சுத்தமா இருக்கு. எல்லாரும் எல்லாரோட பேசும். இவங்களோட மனசுக்காகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நான் நம்புறேன். ரொம்ப எளிமையான ஒரு சின்ன படம். பட் இந்த படம் சில விஷயங்களை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம நாட்டுடைய கருத்துரிமை, கருத்து சுதந்திரம், அதோடைய எல்லைய கலையிலிருந்து வரக்கூடிய கருத்து சுதந்திரம் அதோடைய எல்லைய கொஞ்சம் அதிகப்படுத்தும் நம்புறேன். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, நம்ம தொடர்ந்து பேசக்கூடிய மக்கள் அரசியல், கலை, இலக்கியம், சினிமா எல்லாத்துலயுமே பாடுபொருளாக இருக்கக்கூடிய அல்லது நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய மக்கள், பாடுபொருள்னு சொல்லல, நம்ம டார்கெட் மார்க்கெட் பண்ணக்கூடிய மக்கள் யாரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் ஓட்டு வாங்குறவங்க, இங்க சூப்பர் ஸ்டார்களா இருக்கிறவங்க எல்லாருமே யாரை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, எதுவுமே தெரியாத 6 கோடி மக்கள் தான். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா, எந்த அறிவும் அடிப்படை அறிவும் இல்லாத அல்லது புரிதல் இல்லாத 6 கோடி மக்கள் தான். சுதந்திர போராட்டத்தில் 30 கோடி பேர்ல 2 கோடி பேர் தான் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் இன்னைக்கும் 100 கோடி பேர்ல 10 கோடி பேர் தான் அறிவுத்தளத்துல அல்லது இந்த வாசிப்புல அப்படி இயங்குறவங்க. மீதி இருக்கிற அத்தனை பேருமே எந்த புரிதலும் இல்லாம யார் பின்னாடி வேணாலும் போறதுக்கு அந்த நேரத்து சூழ்நிலையை வச்சு டிசைட் பண்றவங்க தான். அவங்கள தொடர்ந்து பலிகடாவாகவும் அப்பாவியாகவும் பயன்படுத்திட்டே இருக்கக்கூடிய ஒரு பவர், ஒரு சிஸ்டம், அதை நோக்கின ஒரு கேள்விதான் இந்த படம்.